सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। अत्र किं स यदशिक्षत सर्वान् चित्रम् आगमगणान् अनुवृत्तः द्वित्रमास पठनादभवद् यत् तत्र तत्र गुरुणा समविद्यः। சங்கரர் குருகுலத்துல எப்படி படிச்சாருங்கிறது வர்ணனை. அது வர்ணிக்கும் போது என்ன சொன்னார்னா, அவர் ரொம்ப அதிகமான ஒரு புத்திசாலியா இருந்தார். அவளோடு சேர்ந்து படிக்கிறவாளுக்கு கஷ்டமா போச்சு, புரிஞ்சுக்க முடியல. ஒரு சமயம் குருவுக்கே ஒரு சந்தேகம் வந்தது, இவ்வளவு புத்திசாலியான ஒரு பையனுக்கு யாரு குருவாக இருந்து பாடம் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுதான். அதே விஷயத்துலதான் அடுத்த ஸ்லோகமும் வருது. அத்ர கிம் சஹா யத் அசிக்ஷத சர்வான் சித்ரம். எல்லா விஷயத்தையும் அவர் கத்துண்டார் அப்படின்னு சொல்லறதுல நமக்கு ஆச்சரியப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இதுக்கு ஆச்சரியப்படக்கூடாது. நாம இதுக்கே வாய் பிறந்தா எப்படி, இதுக்கே ஆச்சரியப்பட்டா போறாது. வாஸ்தவமா எதுக்கு ஆச்சரியப்படணும்னு சொன்னா, ஆகமகணான் அனுவர்த்தா த்வித்ரமாச படனாத் அபவத் யத் தத்ர தத்ர குருணா சமவித்யா. ஒரு 2-3 மாசம் எந்த ஆகமங்களையோ எந்த வேதங்களையோ சாஸ்திரங்களையோ அவர் குரு கிட்ட அத்தியனம் பண்ணினாரோ, ஒரு 2-3 மாசத்திலேயே குருவுக்கு சமமான அந்த வித்தியில யோகியத்தை உள்ளவராக ஆகிவிட்டார். அதுதான் ஆச்சரியப்படும். புரிஞ்சுக்கிறது, டக்குன மாத்திரை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது விஷயம் வேற. படிச்ச விஷயத்துல அனுபவத்தோடு இருக்கிற தியானம் குருவுடைய தியானம். புதுசா படிச்சவனுக்கு சறுக்கும், பெரிய புத்திசாலியா இருக்கலாம், ஆனா சமயத்துல மாட்டிப்பான், வழிக்க விடுவான். ஆனால் குருவுக்கு அவருடைய அனுபவம் இருக்கே, அதுதான் அவர்கிட்ட உள்ள விசேஷம். அது வருமானு கேட்டா அது வராது சிஷ்யனுக்கு. ஆனா இங்கே அவருக்கு வந்துருக்கு. குருனா சமவித்யா அபூ. குருவுக்கு சமமான ஒரு பாண்டித்யம் உள்ளவராக 2-3 மாசம் படிச்சாலே அந்தந்த வித்தியில அவர் குருவுக்கு சமமான பாண்டித்யம் உள்ளவராக ஆனார். அப்புறம் கொஞ்சம் கத்தியம் வருது. இத்தம் விசித்திர ரூப தேஜோ குண காம்பீரியாதி யுக்தா சைஷவேபி பிராகிருத மாகதி கைர்வாண்யாதி சர்வபாஷா குஷலஹ சரஸ்வதி விலாச இவ அபூர்வ சங்கர சமவர்த்தத. அந்த சங்கரர் விசித்திரம், ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ரூபம், ஒரு அழகு, தேஜஸ், குணங்கள், ஒரு காம்பீரியம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே ஆச்சரியமா இருந்தது. சைஷவேபி, அவர் இன்னும் சைஷவத்துலதான் இருக்கார், இன்னும் பெரியவன் ஆயிடல, சிசுவாக தான், சின்ன பையனா தான் இருக்கார். சின்ன பையனாக இருந்தாலும் பிராகிருத பாஷை என்ன, மாகதி பாஷை என்ன, சம்ஸ்கிருத பாஷை என்ன, ஆதி போட்ட கைர்வாண்யாதி, மலையாளம் அவருடைய பாஷை இருக்கு, எல்லாம் பல பாஷைகள்ல அவர் நல்ல ஒரு கௌசலம், நைபுண்ணியத்தை உடையவராக ஆனார். சர்வபாஷா குஷலஹா, அனுஷனா எல்லா பாஷையும் தெரியவரா. சரஸ்வதி விலாசகா இவ, சாட்சாத் சரஸ்வதியுடைய ஒரு அவதாரம் போல அபூர்வ சங்கர சம்பவர்த்தத. வெறும் சங்கரர் இது அபூர்வமான சங்கரர், சாதாரண சங்கரர் இல்லை.
விநாயகம் அபூர்வ சங்கரம் அப்படின்னு பகவத்பாதால பத்மபாதாச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்றாங்க. அந்த சங்கரர் சிவனுக்கும் இவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம், என்னென்ன வித்தியாசங்கள் தான் இருக்கு, ஆனா இவர் அபூர்வமான சங்கரர் அப்படின்னு சொல்லி அத அற்புதமான ஒரு சங்கரரை நமஸ்காரம் பண்றார். அபூர்வ சங்கர சமவர்த்தக அப்படி ஆனாராம் அவர். ஷட்தர்சன மூலஹா இதிஹாச ஸ்தானு நிகம சாகஹ ஷடங்க பல்லவஹ சூத்திர புஷ்பஹ மந்திர சலாட்டுஹு ஞான பலஹ ஸ்ரீசங்கரः கல்பவ்ருக்ஷः ஆசீத். ஸ்ரீசங்கரः கல்பவ்ருக்ஷः ஆசீத். ஸ்ரீசங்கரர் அந்த குருகுலத்துல ஒரு கல்பவ்ருக்ஷமாக இருந்தார். அவரை கல்பவ்ருக்ஷத்தை சொல்லி உபமானம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, வரிசையா பல விசேஷணங்களை சொல்லி அதனால அவர் கல்பவ்ருக்ஷமாக இருந்தார், கல்பவ்ருக்ஷத்தை போல இருந்தார். இந்த கல்பவ்ருக்ஷத்துக்கு சங்கரர்னு சொல்லக்கூடிய இந்த கல்பவ்ருக்ஷத்துல வேறாக இருந்தது எதுன்னு கேட்டா ஷட் தர்சன மூலஹா. மூலம்னா வேறு. 6 தரிசனங்கள் சொல்லுவோமா, ஷட் சாஸ்திரம் 6 தரிசனம்னு சொல்றது. நாஸ்திக தரிசனம் ஆஸ்திக தரிசனம் ரெண்டுதான். இது 6 அது 6. ஆஸ்திக தரிசனத்தை வச்சுக்கோ, நாஸ்திக தரிசனமும் தெரியும் தான், எல்லாத்தையும் அவர் காமிச்சிருக்காரு. சூத்திர பாஷ்யத்துல நம்ம பார்த்தோம்னா அவருக்கு எவ்வளவு தூரம் ஆஸ்திக தரிசனம் கூட நாஸ்திக தரிசனமும் தெரியும் அப்படிங்கிறத நாம நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அதனால இப்போ 6 தரிசனங்கள், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, இதுதான் 6 தரிசனங்கள். இத மூலமாக கொண்ட விருட்சமாக்கம் ஸ்ரீசங்கரர். இதுதான் வேறு அவருக்கு, அந்த கல்ப விருட்சத்துக்கு. அதே சமயத்துல இதிகாச ஸ்தானு, இதிகாசங்கிறது அவருக்கு வேருக்கு மேல களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பாகம் இருக்கு, அதுக்கு ஸ்தானுன்னு பேரு. அந்த ரூபத்துல இதிகாசத்தை ஸ்தானுவாக கொண்டு அந்த கல்பவருஷம், சங்கரங்கிற கல்பவருஷம் இருந்தது. நிகம சாகா, அந்த ஸ்தானுக்கு மேல சாக்கைகள், கிளைகள் இந்த கல்பவருஷத்துக்கு வருது. கிளைகளாக இருந்தது எது அப்படின்னு கேட்டா வேதங்கள், நிகமம்னு சொல்றது, நிகமங்கள்லாம் இருந்தது. ஷடங்க பல்லவகா, அந்த சாக்கைகள்ல அந்த இலை முளைக்கிறதோ இல்லையோ, அது முளைக்கும் போது ரொம்ப கோமலமா இருக்கும் போது அது தளிர்ன்னு சொல்லுவான், பல்லவம்னு சொல்லுவான். இங்க பல்லவம் என்னது அப்படின்னு கேட்டா ஷடங்க பல்லவகா, அதுல இருந்து வந்தது 6 அங்கங்கள். வேதத்துக்கு 6 அங்கங்கள். அந்த 6 அங்கங்களும் இந்த கல்ப விருட்சத்துக்கு பல்லவம் போன்றது. சூத்திர புஷ்பகா, அதுக்கப்புறம் அதுல புஷ்பம் மொட்டு விட்டு அது மூலமாக பூ பூக்கும் கல்பவருஷத்துல. அந்த புஷ்பம் என்னதுன்னு சொன்னா சூத்திரங்கள், பலவிதமான சூத்திரங்கள் இருக்கு. சௌத சூத்திரம், சௌத சூத்திரம், கிரக சூத்திரம் எல்லாம் இருக்கு, ஏகப்பட்ட சூத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி எல்லாமே, எல்லா சாஸ்திரமுமே சூத்திரமா தான் இருக்கு. வியாக்கரணம் சூத்திரமா இருக்கு, நியாயம் சூத்திரமா இருக்கு, வைசேஷம் சூத்திரமா இருக்கு, யோகம் சூத்திரமா இருக்கு, மீமாம்ச சூத்திரம், வேதாந்த சாஸ்திரம் சூத்திரம். இந்த சூத்திரங்கள் எல்லாமே அவருக்கு இந்த விருட்சத்துல பூக்கும் பூக்களாக இருந்தது. மந்திர சலாட்டு, பூக்கள் பூத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து காய் வருமா, காய்க்கு சலாட்டுன்னு பேரு. இவருக்கு இந்த விருட்சத்துல சலாட்டுவாக இருக்கிறது மந்திரம். அவர் வெறும் சாஸ்திரம் படிச்ச வெறும் வித்வானா மாத்திரம் இல்லை, மந்திர சக்தி உள்ளவராகவும் இருந்தார். அதனால்தான் மந்திரத்துக்கும் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அவருடைய கிரந்தங்கள்ல, பிரபஞ்சசாரகா அப்படின்னு பேரு. பிரபஞ்சசாரன்னு ஒரு மந்திர சாஸ்திரம் வேற எழுதியிருக்கார். ஞான பலகா, காய் பழுத்துதான் பலம். அந்த பலம் என்னது, கடைசியில ஞானம் தான் பலம். ஞானத்தோட முடிஞ்சு போகுது. இப்பேற்பட்ட கல்ப விருட்சமாக ஸ்ரீசங்கரர் இருந்தார். அப்படியே சகல வித்தியையும் சேர்த்து ஒரு சொரூபம்னு சொன்னா அதுதான் சங்கரர். எல்லா வித்தியும் இதுக்குள்ள வந்துருக்கு. வேதே பிரம்மசமஹா ததங்க நிச்சயே கர்கோபமஹா தத் கதா தாத்பர்யார்த்த விவேச்சனே குரு சமஹா தத் கர்ம சம்சர்கனேன்னு இருக்கு, சம்வர்ணனேன்னு பிராக்கெட்ட போட்டிருக்கு, அதே நல்லா இருக்குன்னு தெரியுது.
தற்கர்ம சம்வர்ணனே ஆசீத் ஜைமினிரேவ தத் வச்சனஜ புரோத்போத கந்தே சமஹா. ஆசீத் செஞ்சா இதுதான் இருக்க மாதிரி இருக்கு. ஆசீத் ஜைமினிரேவ தத்வச்ச நஜ சரியா இருக்கு. தத்வச்ச நஜ புரோத்போத கந்தே சமஹா வியாசேனைவ மதீய சத்குருரசௌ ஸ்ரீ சங்கராக்கியா க்ஷிதௌ. ஒருத்தர் தன்னுடைய குருவை பத்தி வர்ணிக்கிறார். சங்கரனுடைய சிஷ்யர் எப்படி வர்ணிக்கிறார்னு சொன்னா, இந்த வாத்தியார் இருக்காரே மதிய சத்குரு, அந்த ஸ்ரீசங்கரர் இந்த பூமியில வேதத்துல பிரம்மாவுக்கு சமமா. பிரம்மா 4 முகம் வச்சுட்டு 4 வேதம் சொல்லிட்டு இருக்காராம். ஒரே சமயத்துல எல்லா வேதமும் வரும். அவ்வளவு பெரிய வேத பண்டிதர் இவர். பிரம்மாவுக்கு சமமாக வேதத்துல விளங்குகிறார். ததங்க நிச்சயே கர்கோபமஹா. வேதாங்கங்கள் விஷயத்திலே கர்கரிஷிக்கு சமமானவர். கர்கரிஷி ரொம்ப பெயர் போனவர்னு தோன்றது, அப்படி தெரியறது இதுல இருந்து. ஆனா கிருஷ்ண பகவானுக்கு ஜாதகம் பார்த்து பலாபலம் சொன்னவர் கர்கர்னு வருது. அப்ப கர்க மகர்ஷி ஜோதிஷ் சாஸ்திரத்துல ரொம்ப பெரிய ஒரு வித்வானா இருந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. கர்கோபமஹா தத் கதா தாத்பர்யார்த்த விவேச்சனே குரு சமஹா. குருனா ப்ரஹஸ்பதி. இந்த வேதாங்கங்கள் இதனுடைய தாத்பரியத்தினுடைய அர்த்தத்தை விவேச்சனம் பண்ணி எடுத்துரைத்தல், விவேச்சனம் பண்ணி சொல்லுவது, அந்த சொல்லுவதிலே அவருக்கு ஈடு குரு தான், ப்ரஹஸ்பதி தான். ப்ரஹஸ்பதிக்கு சமமா அவர் சொல்லுறார். அதே மாதிரி தத் கர்ம சம்வர்ணனே ஆசி ஜைமினிரேவ. என்னது ஒண்ணு கூட வருதே, ஆசி ஜைமினிரேவ. சரி, தத் கர்ம சம்வர்ணனே. இப்ப சொன்ன இந்த வேதம் சொன்னாரே, வேதம் சொன்ன கர்மாக்களை சரியானபடி வர்ணிக்கணும், அவங்க சொன்ன விதி நிஷேதங்களை பத்தி வர்ணனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது ஜெய்மினியால தான் முடியும். ஜெய்மினிக்கு சமானமானவர் இவரே ஜெய்மினி. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, எது விதி எது அர்த்தவாதம் போக்குவரத்து எல்லாம் சொல்லக்கூடியவர். தத் வச்சனஜ புரோத்போத கந்தே சமோ வியாசே நைவ. வேத வச்சனங்கள் மூலமாக புரோத்போதம் அப்படிங்கிறது தத்துவஜானம்னு வச்சுப்போம். அந்த வேத வாக்கியத்தினால நமக்கு வரக்கூடிய தத்துவஜானம் இருக்கே, அதுதான் கந்தம்னு சொன்னாங்க. அது ஒவ்வொன்னா பலம் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு இது கந்தமா கிழங்கு. அந்த மாதிரி அந்த வச்சனத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஞானம்ங்கிற ஒரு கந்தம் இருக்கே, இதை விவேச்சனம் பண்ற விஷயத்திலே இதை வர்ணிக்கும் போது என்ன சொல்றாருன்னா வியாசேன சமஹா. வியாசர் தான் அந்த ஞான கந்தம். அதனால அவர் வியாசருக்கு சமமாக இருந்துட்டு வேத வாக்கியங்கள்னால வரக்கூடிய தத்துவ ஞானத்தை பத்தி விவேச்சனம் பண்ணியிருக்கேன். அது சரியாதான் இருக்கு. இப்பேற்பட்டவராக்கம் மதிய சத்குரு ரசவு. எனக்கு வாத்தியாரா இருந்தவர் இப்பேற்பட்டவர் ஸ்ரீ சங்கராட்சா க்ஷிதவு. க்ஷிதவுனா பூமியில, பூமண்டலத்துல அவர் தான் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு 25வது ஸ்லோகம் எதுல இருந்து எடுத்திருக்கார் அப்படி பார்த்தா யாரு சொல்லியிருக்கான்னு தெரியும். ஆனந்தகிரி சங்கரன் அதுல எடுத்துருக்கார். அது 25, 28, 33, 44, 56, 70, 76 இது எல்லாமே மாதவீயத்துல இருக்கோம். அப்புறம் ஆனந்தகிரியதா 23 27 போட்டிருக்காரு. ஆனந்தகிரியம் தான் 23 27 தான் இது வருது. ஆனந்தகிரியம்
சங்கராட்சோ. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய கத்தியம் வருது. அர்த்தேந்து லலாட்டஹ பூர்ணேந்துமுகஹ விஷாலவக்ஷாஹ ஆஜானுபாஹுः குருநிதம்பஹ தீனோருः ஊடகுல்பஹ ஸ்வல்பபாதஹ ஷோணநகஹ करपदमध्यस्थलेषु शङ्खचक्रासिचिह्नितः शिरसि वामभागे त्रिशूलचिह्नः दक्षिणभागे त्वर्धचन्द्रचिह्नः समप्रमाणशिराः मौञ्जीदण्ड अजिनभूतिधारणभिक्षाटनादिभिः शास्त्रविधिरेव मनुष्ठेय इति सर्वमर्त्यान् बोधयन् शिष्यबोधनार्थम् उपाध्याय अनुज्ञावशात् ब्रह्मासने प्राग् अद्रौ बालभानुरिव ब्रह्माण्डगोलके ध्रुव इव जनककृत द्वादशवार्षिके सत्रे याज्ञवल्क्य इव परीक्षिन्नरेन्द्रस्य ज्ञानबोधसमये शुक इव मेरुमस्तके तपश्चर्याङ्गीकारोचिते व्यास इव रामकथा प्रगातृत्वकाले वाल्मीकिरिव भाष्योपदेशकाले पतञ्जलिरिव देवानां शिक्षासमये सुराचार्य इव नारदोपदेशकाले ब्रह्मेव समासीनः श्रीशङ्करः श्रीशङ्कराचार्यगुरुः अनेकशिष्याणां निगमादि सर्वशास्त्रप्रपञ्चस्य सदुपदेशम् आचकार. अर्धेन्दु ललाटः. ललाटன்னா நெற்றி. அர்த்தேந்து லலாட்டா. லலாட்டம் பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த பாதி சந்திர பிறை மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கு தெரியுது. அது அர்த்தேந்திரு லலாட்டா. லலாட்டத்துல இப்படித்தானே தெரியுது. அது அர்த்தேந்திரு லலாட்டா. முகம் பூரா பார்த்தானா பௌர்ணேந்து முகா. பூர்ணமா இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரன் இருக்கே அதை போல அவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அழகான முகம். விஷால வக்ஷாக பெரிய வக்ஷஸ்தலம் உள்ளவர். ஆஜானுபாகு கை தொங்க விட்டா ஜானு வரையில் வரும், முழங்கால் வரை வரும் கை. அவர் நீட்டமான கையுடையவர். குரு நிதம்பகா நல்ல திடமான நிதம்பம் உடையவர். பின்பாகம் பஷ்டபாகம். ஈனோருஹு ஊருனா அந்த முழங்கால் அதெல்லாம் நல்ல தடியா இருந்துதான். கூட குல்பகா குல்பங்கிறது மறைஞ்சிருந்துதான். ஸ்வல்ப பாதகா பாதம் சின்னதா இருந்துதான். சோண நகா கை அதான் நகங்கள் எல்லாம் சிவப்பு கலர் உள்ளதாக இருந்துதான். கர பத மத்தியஸ்தலேஷு கைகள் கால்கள் இதனுடைய மத்திய பாகங்கள்ல சங்க சக்கராதி சின்னிதா அந்த சங்கம் சக்கரம் இந்த சின்னங்கள்லாம் இருந்துதான். சங்கம் சக்கரம் என்னவோ அது சொல்லுவா மத்தியஸ்தலேஷம்னு போட்டிருக்கு. அந்த ரேகை அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அது கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கையில இந்த சுழிச்சோர் இந்த விரல் இருக்கு பத்தில இந்த விரல் ஆதியில பார்த்து இது சங்கம் இது சக்கரம்லாம் சொல்லுவான். அந்த மாதிரி இந்த ரேகை போயிருக்கும். இப்படி சுழ்ந்து வந்துருந்தா சக்கரம், இப்படி சங்கம் மாதிரி போயிருந்தா சங்கம். இந்த மாதிரி இருக்கிற சின்னம்னு நினைக்கிறேன். சங்க சக்கராதி சின்னிதா சிரசி வாமபாகே திரிசூல சின்ன. தலையிலே வலது பாகத்திலே திரிசூல சின்னம் இருந்துதான். தட்சிணபாகே துவர்தச்சந்திர சின்ன. வலது பக்கம் அர்த்தச்சந்திரம் அந்த சின்னம் இருந்தது. சமப்பிரமாண சிராக மேலும் கீழுமா இல்லாம ஒரே அளவுக்கு அந்த சிரஸ் இருந்துதான். சமப்பிரமாணமாக இருந்தது. ஒரு பக்கம் ஒரு தூக்கி கீழே இறங்கி போனாமனான்னு அந்த மாதிரிலாம் இல்லை. மௌஞ்சி தண்ட அஜின பூதி தாரண பிக்ஷாட்டனாதிபிஹி சாஸ்திரவிதி ஏவ மனுஷ்டேய இது சர்வமர்த்தியான் போதயன். பிரம்மச்சாரிக்கு உண்டான அத்தனை நியமங்களையும் பரிபாலனம் பண்ணிட்டு இருந்ததாலே அந்த வேஷத்துல இருந்தாராம். எப்படி இருந்தாராம்? மௌஞ்சி இடுப்புல கட்டிக்கக்கூடிய ஒரு மேகலை மௌஞ்சி, அப்புறம் ஒரு தண்டம் கையில பலாச தண்டம், அஜினம் மாந்தோல்,
பூதி தாரணம் விபூதி போட்டு இருக்கார். பிக்ஷாட்டனாதிபிகி சாப்பிடறதுக்கு பிக்ஷை வாங்கி சாப்பிடுறார். இதெல்லாம் பண்ணி அவர் என்ன காமிக்கிறார் நமக்குன்னு கேட்டா, சர்வமத்தியான் எல்லா மனுஷர்களுக்கும் அவர் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டா, சாஸ்திர விதி ஏவ மனுஷ்யேயா, சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்களை நாம இப்படியாக்கும் அனுஷ்டானம் பண்ணணும். இதுக்காகதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை சொல்லி கதை கேட்கறதுக்காக இல்ல. சாஸ்திரம் உனக்கு ஒரு விஷயம் சொல்றதுன்னு சொன்னா அதை நீ கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. அதனால இப்படியாக்க இந்த சாஸ்திரத்துல சொன்ன விஷயங்களை நாம அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத ஜனங்களுக்கு எல்லாம் போதிச்சாராம். அதுக்கப்புறம் சிஷ்ய போதனார்த்தம் உபாத்தியாய அனுஜாவசாத் பிரம்மாசனே உபவிஷ்டா. ஒரு சில சமயம் அவர் என்ன பண்ணுவாராம், வாத்தியார் இவரை உட்காந்து வச்சு சின்ன பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி விடுவார். அப்படி சொல்றது உண்டு. வெட்டிக்காரனா இருக்கிற பையனை வச்சு புதுசா வந்த வாழ்க்கை பாடத்தை சொல்லி அவளுக்கு ஒரு வேலை ஆச்சு, அவளுக்கு அபியாசமும் ஆகும். அந்த மாதிரி உபாத்தியாயருடைய ஒரு ஆஜ்ஞையின் பேர்ல சிஷ்ய போதனார்த்தம் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் எப்படி தெரிகிறாரா, பிரம்மாசனே அந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பிராகத்ரௌ பாலபானுரிவ. பிராகத்ரினா உதயாச்சலம், சூரியன் உதிக்கிறது ஒரு மலையிலேன்னு சொல்றா, அதுக்கு உதயாச்சலம்னு பேரான். அந்த உதயாச்சலத்துல சூரியன் உதிச்சா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி அவர் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது தெரியறதான். அது போல இருக்காரா. பிரம்மாண்ட கோலகே துருவ இவ. இந்த பிரம்மாண்டத்துல துருவங்கிறது ஒரே ஒரு நட்சத்திரம், அதுதான் அழியாததுன்னு சொல்றான். ஏன் உத்தர திக்பாகத்துல துருவன் அவனுக்காகவே ஒரு இடம் பண்ணி சாமி வச்சு உட்காந்து வச்சுட்டார். அது அழியாதது போல பிரம்மாண்ட கோலகத்துல எப்படி துருவன் இருக்கோ அதை சுற்றி சுற்றி எல்லாம் வந்துட்டு இருக்கோ, அத மாதிரி இவர் பார்த்தா துருவன் போல இருந்தாராம். ஜனகிருதவார்ஷிகே சத்ரே யாஜ்ஞவல்கைவ. ஜனகர் ஒரு 12 வருஷத்துக்கு ஏதோ ஒரு பெரிய யாகம் பண்ணாராம், சத்ரயாகம். அதுல யாஜ்ஞவல்கர் பிரமாதமா அங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து வாதம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. அங்க யாஜ்ஞவல்கிய மகர்ஷி எவ்வளவு அழகாக ரொம்ப விசேஷமாக இருந்தாரோ அவ்வளவு பிரகாசிச்சுட்டு இருந்தாரா இவர். பரீட்சின் நரேந்திரஸ்ய ஞானபோஜ சமயே சுக இவ. பரீட்சித்து மகாராஜாவுக்கு அவருடைய அந்திம காலத்திலே சுக பிரம்மம் சுகர் எப்படி பிரம்மோபதேசம் பண்ணினாரோ அந்த மாதிரி இவாளுக்கு உபதேசம் பண்ணும் போது சுகரை போல அவர் இருந்தாராம். மேருமஸ்தகே தபஸ்சரியாங்கீகாரோச்சிதே வியாச இவ. வியாசர் அந்த மேரு மலையில போய் தபசுல உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி அப்படி இருக்காராங்க தபோ விஷயத்துல. ராமகதா பிரகாசத்துவ காலே வால்மீகிரிவ. ராமகதையை அவர் சொல்லும் போது அதுக்கு வால்மீகி பேர் போனவர் அவர் தான் பண்ணியிருக்கார் ராமகதைய. அப்போ வால்மீகி போல இருந்தாராம். ஆஷ்யோபதேச காலே பதஞ்சலிவ. பாஷ்யத்தை பாடம் சொல்லும் போது சாட்சாத் பதஞ்சலி ஆயிடுவாராம், அதை போல இருப்பார். தேவானாம் சிக்ஷா சமயே சுகாச்சாரிய இவ. அப்போ தேவதைகளுக்கு சிக்ஷை பண்றதுக்கு அதாவது தேவதைகள் அவளுக்கு ஆச்சாரியரா இருந்தவர் பிரகஸ்பதி, சுகாச்சாரியான பேர். அவர் சொன்னபடி அவெல்லாம் கேட்டு அவெல்லாம் சொச்சமா இருந்தார் தேவகுரு. அத போல நல்லவர்களுக்கு பல பேருக்கு இவர் உபதேசம் பண்ணிட்டு இருந்தாரா பிரகஸ்பதியை போல. நாரதோபதேச காலே பிரம்மேவ. நாரதருக்கு உபதேசம் பண்ணும் போது பிரம்மேவ சமாசீனா. நாரதருக்கு பிரம்மா உபதேசம் பண்ணினதை இங்க திருஷ்டாந்தமா உபமானமா வர்ணிக்கிறார்னு நினைக்கிறேன். நாரதர் பிரம்மாவுடைய ஒரு மானச புத்திரர், அதனால அவருக்கு சமஸ்த வித்தியையும் உபதேசம் பண்ணும்போது பிரம்மாவை போல அப்படிங்கிறார். அப்படி உட்கார்ந்துண்டு சமாசீனஹா ஸ்ரீ சங்கராச்சாரிய குரு. அந்த சங்கராச்சாரியங்கிற குருவானவர் அநேக சிஷ்யானாம் நிகமாதி சர்வசாஸ்திர பிரபஞ்சஸ்ய சதுபதேசம் ஆச்சகார. பல சிஷ்யர்களுக்கு வித்திகள் வேதம் சாஸ்திரம் சர்வசாஸ்திர பிரபஞ்சத்தையும் சதுபதேசம் ஆச்சகார.
நன்றாக யோசிக்கும்படியா உபதேசித்தார். அத்வைதார்ணவ பூர்ணச்சந்திரம் அபிதா பத்மாடவி பாஸ்கரம் வித்வத் கோடி சமர்ச்சிதாங்கிரிவலம் பிரத்வேஷி கக்ஷானலம் ஹிருத்யாபித்ய சமஸ்த வேத ஜனித ப்ரோத்யத் விவேகாங்குரம் ஸ்ருத்யத் வாகமிருதம் பராத்பரகுரும் ஸ்ரீசங்கரம் தம் பஜே. 27வது ஸ்லோகம். இது யார் பண்ணிருக்கா? நாக்கு சங்கர அவரை நமஸ்காரம் பண்றாராம், அதனம் பண்றேங்கிறார். 27 ஆமா 23 27 ஆனந்தகிரி தான் அவருடைய ஸ்லோகம் தான். சங்கரனை பத்தி எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அத்வைதார்ணவ பூர்ணச்சந்திரம். அத்வைதம்ங்கிறது இருக்கே, இது ஒரு சமுத்திரமாக வச்சுட்டோமானால் நம்ம ஆச்சாரியால் சங்கரர் அதுக்கு பூர்ணச்சந்திரனாக இருக்கார். அதாவது பூர்ணச்சந்திரனை கண்டா சமுத்திரம் சந்தோஷத்துல பொங்கி வரும். அத போல இந்த அத்வைத சாஸ்திரம்ங்கிற அந்த சமுத்திரம் இருக்கே, அது சங்கரர் வந்ததுனாலே பொங்கி வருவான் சந்தோஷத்துல. அதே சமயத்துல அபிதா பத்மாடவி பாஸ்கரம். அபிதா அத்வைத்தம் தானே, வேதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மதம் இது. வேதத்தை வாஸ்தவமா ஒத்துக்க மாட்டாவா, அபேதம் தான் வாஸ்தவம்னு சொல்லுவாங்க. அப்ப அபேதம்ங்கிற ஒரு பெரிய பத்மவனம், பத்ம அடவி, பத்மவனம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய தாமரைகள் இருக்கக்கூடிய குளம்னு வச்சுக்கணும். தாமரை அதுல குளத்துலதான முளைக்கும். அது மாதிரி பத்மவனம்னா அது. இந்த பத்மவனமானது மலரத்துக்கு காரணமானது சூரியன். சூரியன் உதிச்சா மலரும், தாமரை மலரும். அதனால அபிதாங்கிற அந்த பத்மாட்டவியானது மலருவதற்கு காரணமான உதிக்கும் சூரியனாக இருந்தவர் ஸ்ரீசங்கரர். பத்மாட்டவி அபிதா பத்மாட்டவி பாஸ்கரம் வித்வத் கோடி சமர்ச்சிதாங்கிரி யுகலம். இவருடைய காலில் விழுந்து பெரிய வித்வத் கோடி கணக்குல வித்வான்கள் காலில் விழுந்து இவர்கிட்ட இருந்து கத்துட்டு போறாங்க. அப்ப அத்தனை பேரும் காலில் கூடிய அத்தனை பேரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடிய கால்களை உடையவர் ஸ்ரீசங்கரர். பிரத்வேஷி கக்ஷானலம். இவரை துவேஷிக்கிறவாளும் இருப்பான். பிரத்வேஷிகள் எல்லா காலத்தையும் எல்லாத்துக்கும் உண்டு. நல்லவா கெட்டவாங்கிற விஷயம் கிடையாது. இவனுக்கும் 4 பேர் சரின்னு இவனை துவேஷிக்கிறவா, அதாவது இவனுக்கு அனுகூலமா இருக்கிறவாவும் உண்டு, இவனுக்கு பிரதிகூலமா இருக்கிறவாவும் உண்டு. சுபமித்ராயுதாசீன மத்தியஸ்த துவேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்தி விசேஷத்தைன்னு கீதையில சொல்றாங்க. இதெல்லாம் தானா வந்துடும், உலகத்துல இருக்கோம். அந்த மாதிரி இந்த பிரத்வேஷிகள் சங்கர யாரு துவேஷிக்கிறாளோ, அப்படி வச்சுக்கிறத விட பிரத்வேஷின்னா யாருடைய பிரத்வேஷின்னு தெரியல, சங்கரருடைய பிரத்வேஷின்னு நேரம் வச்சுக்க வேண்டாம். இவர் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்துக்கு துவேஷிகளா இருப்பா இல்லையா, அந்த சித்தாந்தத்துக்கு துவேஷியா இருப்பா இல்லையா, அந்த பிரத்வேஷி கக்ஷ அனலம். கக்ஷங்கிறது என்னன்னா காய்ந்த புல், அது நெருப்பு போட்டா புசுக்குன்னு எரிஞ்சு போடும், ஆனா பத்தின எரிஞ்சிடும். அத போல அந்த பிரத்வேஷிகள், இதை துவேஷிக்க கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த புல், காய்ந்த புல்களுக்கு, புல் சமூகத்துக்கு ஒரு நெருப்பானவர். பிரத்வேஷம் போயிடுமா? ஹிருத்யாபேத்ய சமஸ்த வேத ஜனித புரோத்யத் விவேகாங்குரம். ஹிருத்யம் இதயத்துக்கு ஹிதம், நமக்கு ஹிதமானது, நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, பிரியமானது. அதே சமயத்துல அபேத்தியம், யாராலையும் மறுக்க முடியாது, அந்தம் பண்ண முடியாது. அதே சமயத்துல சமஸ்த வேத ஜனிதம். இந்த விவேகங்கிறது, இந்த விவேகமானது எல்லா வேதத்திலும் ஏகவிதமா தத்துவத்தை பத்தி சொல்றது, அத்வைத தத்துவத்தை பத்தி. அதனால சமஸ்த வேத ஜனித, அதுல இருந்து வரக்கூடிய புரோத்யத் விவேகாங்குரம். விவேகம், விவேகங்கிறது தியானம் தானே, தத்துவ தியானம். அந்த தத்துவ தியானம் உண்டாகிறதே அது ஒரு முளை விட்டு எப்படி வரதான், முளைச்சு வரதான் தத்துவ தியானம். அப்பேற்பட்ட ஞானத்தை உடையவர்
சங்கரர். ஸ்வித்யத் வாகமிருதம், அவர் பேசும்போது அமிர்தமாட்டம் சொல்றது வாயிலேந்து. ஸ்வித்யத் வாகமிருதம் பராத்பரகுரும், பராத்பர குருவா இவருக்கு. அப்பேற்பட்ட ஸ்ரீ சங்கரம் தம் பஜே, அந்த சங்கரரை நான் பிரிக்கிறேன். ஆன்வீக்ஷீ தந்திரே பரிச்சிதி ரசுலா காபிலே குவாபிலேபே பீதம் பாதஞ்சலாம்பஹ பரமபி விதிதம் பாட்டகட்டார்த்ததத்துவம் யத்தை சௌக்ஷ்யம் ததஸ்யாந்தரபவதமலாத்வைத வித்யா சுகேஸ்மி ரூபேயோர்த்வஸ்ய தீர்த்தே சுபயசி விததே ஹந்தனாந்தரபவேத்கிம். ஆன்வீக்ஷிகி ஐக்ஷி, ஆன்வீக்ஷிகி இதான் தர்க்க வித்யா. தர்க்க சாஸ்திரம் பூரா படிச்சாராம். அதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டார். தந்திரே பரிச்சிதி ரதுலா காபிலே, கபிலருடைய அந்த தந்திரம் இருக்கே, காபில தந்திரம் சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்துல இவருக்கு சமமாக ஞானம் உள்ளவர் யாரும் இல்லை. அவ்வளவு சாஸ்திர ஞானம் உள்ளவர். காபிலேபே குவாபிலேபே பீதம் பாதஞ்சலம்பஹ. பாதஞ்சலம்ங்கிறது யோக சாஸ்திரமும் எடுத்துக்கலாம். அதுவும் பாதஞ்சல யோக சாஸ்திரம். இதுவும் சொல்லலாம் வியாக்கரணம், பாதஞ்சல மகாபாஷ்யம். அந்த பாதஞ்சலங்கிற அந்த ஒரு பெரிய நதியுடைய ஜலத்தை குடிச்சவர் அவர். பீதம் அதை அப்படியே குடிச்சவர். கரைச்சி குடிச்சவாள் சொல்றது அந்த வித்தியை கரைச்சி குடிச்சவர். பரமபி விதிதம் பாட்ட கட்டார்த்தத்துவம். பாட்ட மீமாம்சகாளுடைய அவ ஒரு நதியில ஒரு கட்டத்துல அவ இருக்காள். அவ ஓரத்துல அவ சொன்ன விஷயங்கள்லாம் நன்னா தெரிஞ்சு விட்டார். விதிதம் தைஹி சௌக்கியம், இவாள்களுக்கெல்லாம் என்ன ஒரு சௌக்கியம் கிடைக்குமோ, அத ஒரு சௌக்கியம் இல்ல, அவளுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் சேர்த்து ஒரு பாருங்க எத்தனை ஆறுதுன்னு மொத்தமா கணக்கு பண்ணி கூட்டி பாருங்க. கூட்டி பார்த்தா அது இவருடைய சௌக்கியத்துல அந்தர்பாவம், இதுக்குள்ள அடங்குறதான். எத்தை சௌக்கியம் ததஸ்யாந்தரபவத் கமலாத்வைத வித்யா சுகேஸ்மின். ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுத்த அவர் அனுபவிக்கக்கூடிய நிர்மலமான அந்த அத்வைத சுகம் இருக்கே, இந்த அத்வைத சுகத்துல அவ அடைக்கக்கூடிய அந்த அத்தனை சுதந்திரம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. இதுக்குள்ள வந்தாச்சு, இதுக்கு மேல இல்ல. அதுக்கு உதாரணம் சொல்றார். கூபேயோர்த்தா, ஒரு கூப ஜலம், கிணறுல இருக்கிற ஜலம் உண்டு. இது சமுத்திரம், சமுத்திரத்துல இருக்கிற ஜலத்துக்குள்ள அதெல்லாம் அடங்காதா? கூபேயோர்த்த தீர்த்தே சுபயசி விததே. தீர்த்தம்னா பெரிய கங்காதி நதி, மகாநதி, நிறைய ஜலம் இருக்கக்கூடிய அந்த மகாநதியில அந்த சமுத்திரம் போல இருக்கிற மகாநதியில கூப்பத்துல உள்ள ஜலம் அடங்காதா? அது சிறந்து அது அதுக்குள்ள அந்தர்பாவம். அப்படி ஆகாதா? விததே ஹந்தனாந்தர்பவேத்யம். அது போல இத்தனை தியானங்கள்னால வரக்கூடிய பலமும் அத்வைத தியானத்தினால வரும் அந்த பலத்துக்கு உள்ளே அடங்கி விட்டது. சின்னதா போயிடும். அத்வைத வித்யா சுகம்ங்கிறது இருக்கே, அந்த சுகம் இது எல்லாத்தையும் விட பெரிய சமுத்திரம் போலவும், மற்ற வித்தியைகள்னால கிடைக்கக்கூடிய சௌக்கியமானது ஒரு சின்ன கூப்பத்துல இருக்கக்கூடிய தண்ணியை போலவும் சின்னதாகவும் இருந்தது. அதனால அப்பேற்பட்ட பெரிய அத்வைத வித்யா அம்புதி அதை அந்த ரூபமாக இந்த வாத்தியார் இருந்தார், சங்கரர் இருந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. 28 ஸ்லோகம் ஆயிடுத்து. நம்ம இன்னைக்கு இதோட வச்சுக்கோம்.